இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அன்பு தெய்வமே, முழந்தாள் படியிட்டு 2 கரங்களையும் விரித்து உம்மை நோக்கி மன்றாடுகின்ற மக்கள், இந்த நாளை உம்முடைய பாதத்திலிருந்து தொடங்குகின்ற மக்கள், எதிர்பார்ப்போடும் ஏக்கத்தோடும் வேண்டுதல்களோடும் மன்றாட்டுகளோடும் தங்களுடைய வாழ்க்கையை தொடங்குகின்ற மக்கள், இன்று இவர்களுக்கு கொடுக்கின்ற இறைவார்த்தை நாட்டல் அபிஷேகம் இவர்களுடைய இதய ஆவல்களை நிறைவேற்றட்டும். வேண்டுதல்களுக்கு பதில் கிடைக்கட்டும். இவர்களையும் இவர்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதியும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தை. தானியேல் இந்த சட்டம் கையொப்பமிட்டதை அறிந்தும் தன் வீட்டுக்கு சென்றார். அவர் வீட்டு மேலறையில் பலகணிகள் எருசலேமை நோக்கி திறந்திருந்தன. தமது வழக்கப்படி நாள்தோறும் 3 வேளையும் தம் கடவுளுக்கு முன்பாக முழந்தாளில் இருந்து மன்றாடி அவருக்கு நன்றி செலுத்தி வந்தார். சகோதரமே, தானியேல் எந்த சட்டத்தை அவர் பொருட்படுத்தவில்லை. அரசன் என்ன அறிவித்தான் என்றால், தான் சொல்லுகின்ற கடவுளைத்தான் வழிபட வேண்டும் என்று அவன் அரசாணை பிறப்பித்த அந்த நேரத்திலும் தயங்காமல், பதட்டப்படாமல், எந்த ஒரு சஞ்சலத்துக்கும் இடம் கொடாமல் தானியேல் வீட்டுக்கு சென்றார். எருசலேமை நோக்கி, எருசலேம் ஆலயத்தை நோக்கி முழந்தாள் படியிட்டார். வழக்கப்படி அவர் செய்கின்ற அந்த 3 வேளை ஜெபத்தையும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றார். அவருக்கு தெரியும், முழந்தாள் படியிட்டால் கடவுள் இறங்குவார். காரணம், மூளை செய்யாததை முழங்கால் செய்யும் என்று அவருக்கு தெரியும். எனவே அவர் தன்னுடைய ஜெபத்தை கைவிடவில்லை. 3 வேளை கடவுளிடம் வேண்டுகின்ற ஜெபம், ஆடம்பர உணவை தவிர்த்து செய்கின்ற ஜெபம், உயிருள்ள கடவுளோடுள்ள ஜெபம், வேறு எந்த தெய்வத்துக்கும் மண்டியிடாத, அடிபணியாத ஜெபம். இதுதான் தானியேலின் ஜெபம். கடவுளை முருக பிடிக்கின்ற ஜெபம். யார் எப்படி சொன்னாலும், எதை சொன்னாலும், தூற்றுவார் தூற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும் என்பது போல ஆண்டவரை முருக பற்றி பிடித்து அவரே என் அடைக்கலம் என்பதை அவர் தொடர்ந்து என்ன செய்கிறார் என்றால், தொடர்ந்து அவர் ஜெபித்து கொண்டே இருக்கின்றார். உனது ஜெபம் உண்மையான ஜெபமாக இருந்தால் அது கடவுளை அசைக்கும். அரசனின் ஆணை தானியேலை ஒன்றும் செய்யவில்லை. கடவுளின் முன்னிலையில் முழந்தாள் படியிடுகின்றவரை எந்த சக்தியும் அசைக்காது. கடவுளுடைய கரம் அவர்களை காத்தது. கடவுளுடைய கரம் தானியேலை காத்தது. இந்த இறைவார்த்தை இன்று நமக்கு வேண்டும். கடவுள் என்னோடு இருக்க எனக்கு எந்த பயமும் இல்லை, எந்த ஒரு சஞ்சலமும் இல்லை. யார் என்ன சொன்னாலும், எப்படி சொன்னாலும், நான் கடவுளை முருக பற்றி பிடிக்கும் போது ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.